ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சாயிசம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்திருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேக்ட்ரிக்கு தான் வந்திருக்கிறோம். பட் இதில் விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரிஸ்க்கான ஃபேக்ட்ரி. ஸோ இதுதான் வந்து எனக்கு கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. அதையும் தாண்டி தனியாக வந்திருக்கிறேன். தனியாக வந்தது கூட எனக்கு விஷயம் இல்லை. இந்த ஃபேக்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா நெல்லாக இருக்கவும் எங்கே பார்த்தாலும் நெல்லாக இருக்குது. வர வழியில் ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ ஒன்று விழுந்துச்சு இங்கே. ஸோ இந்த இடத்துல வந்து தனியாக வந்தது கூட ஒரு விஷயமா தரல. இந்த நெல்லாக இருக்கவும் தான் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பாம்பு எதுனாச்சும் அதில் படுத்துருந்தா கூட தெரியாது. ஏன்னா கிட்டத்தட்ட அந்த கலர் மாதிரி தான் இருக்குது. இந்த பாட்டில் சவுண்டு கேட்ட மாதிரி தானே இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது பெரிய ஃபேக்ட்ரி. பட் நம்மளால் இந்த இடத்துல ரொம்ப நேரம் இருக்க முடியாதுன்னு தான் எனக்கு தோணுது. ஸோ அதனால் நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து சீக்கிரம் நான் முடிச்சுட்டு கிளம்புற மாதிரி தான் நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதனால் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு தரல. வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் பாருங்கள். இது என்ன பூச்சின்றது தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். எல்லா பூச்சியுமே இங்கே வந்து செத்து கிடக்குது. இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாகவே ஏதோ ஒரு கூடு மாதிரி கட்டியிருக்குது. பட்டு எதுவுமே வந்து ஒரு சின்ன அசைவு கூட இல்லை. உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும்னு நினைக்கிறேன். இது ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்குது. ஸோ இது என்ன பூச்சி அப்படின்னு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. ரொம்ப மோசமாக இருக்குது. சரி, போக முடியாது போல். லைட் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இப்போ ஓகே. என்ன பாம்பு புத்தா? ஐயோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். யார் அது? ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஒரே புத்தாக இருக்கிற மாதிரி இருக்குது. என்ன ஊம்பிச்சு இலையா? ஐயோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். ரொம்ப அபண்டடாக இருக்கும் போல் இருக்குது. டேங்கப்பா, இந்த மிஸ்ஸில்லாம் அப்படியே கிடக்குது. ரொம்ப மோசமாக இருக்குது. பட் எனக்கு என்னன்னா இங்கே பாருங்களேன், குழியாக இருக்குதா. ஸோ இது ஒன்றா மோஸ்ட்லி வந்து பாம்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. உள்ளுக்குள்ளே பேய் யாருனாச்சும் இருக்கீங்களா? அவ்வளோ தூரம் இருக்குது. கன்ஃபார்மாக இது செம்ம டேஞ்சரு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து டேரெக்டாக மெயின் ஃபேக்ட்ரிக்கு போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். இது தெரியுது உங்களுக்கு? குச்சி நான் ஆடிட்டு இருக்குது. மொத்த செடியுமே இப்போ ஒரு நேரம் ஆடிட்டு இருந்துச்சு. இங்கே ஓப்பன், அதனால் கொஞ்சம் லைட் ஆஃப் பண்ணிக்கிறேன். நான் அங்கிட்டு போய்ட்டு ஆன் பண்ணுறேன். எந்த சந்துன்னு தெரில. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதுக்குள்ளே தான் போகணும். பட்டு
அங்கே ஒரு செக்யூரிட்டி ஆள் போட்டிருக்காங்க, இவ்வளோ நேரமாக இல்லை. என்ன பண்ணுறதுன்னு தெரில. அபண்டடுன்னு தான் சொன்னாங்க, பட் செக்யூரிட்டி ஆள் போட்டிருக்காங்கன்னா கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. சரி, ரைட்டு, பார்த்துடலாம். சப்பாடியோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வேலையாக வந்தாச்சு. எப்படி போகிறதுன்னு தெரில. இவ்வளோ ஹைட்டாக இருக்குது. இது உள்ள காலை வச்சேன்னா அவ்வளோதான். யாரு? ஓ மை காட் ஃப்ரெண்ட்ஸ், செம்ம ஹைட்டு. மேலே போகணுன்னு ஆசை தான், பட் இங்கே பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்ட்ரிலாம் ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ டேஞ்சரு. ஐயோ, நான் ஒரு ஆளாக இருந்துக்கிட்டு இதனால எதுவுமே பண்ண முடியலங்க. ஒரு நிமிஷம், நான் அந்த சைடு போய்க்கிறேன். என்ன சவுண்டு? யாரு? இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பயமாக இருக்குங்க. என்ன கிடக்குன்னே தெரில ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் அந்த வேர்க்கடலைன்னு நினைக்கிறேன். இவ்வளோ இருக்குது. பா, ரொம்ப மோசம். என்ன கிடக்குன்னே சொல்ல முடியல. வெளியில் சவுண்டு கேட்குது. ஐயோ, இங்கே பாருங்க. யாரு? ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க. இதெல்லாம் ஆனில் இருக்குதா இல்லை என்ன கண்டிஷனில் இருக்குன்னே தெரில. ஃப்ரெண்ட்ஸ், என்னன்னா உண்மையாகவே அபண்டட் அப்படின்றது உறுதி. பட்டு இது வந்து எவ்வளோ வருஷம், இது எதனால் அபண்டட் ஆச்சு அப்படின்றது எனக்கு சுத்தமாக தெரியல. அபண்டட் அப்படின்னு சொன்ன உடனே இந்த இடத்துல வந்து நிறைய ஆக்டிவிட்டி இருக்குதுன்னு தெரிஞ்ச உடனே கிளம்பி வந்துட்டேன். இதெல்லாம் பாருங்கள், ரொம்ப துரு பிடிச்ச நிலைமையில் இருக்குது. இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த வேர்க்கடலை சாப்பிட்ருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த வேர்க்கடலையா நார்மலாக கடலை, ஆமாம். ஸோ அதுதான் இது ஃபுல்லாகவே நிறச்சி வச்சுருக்காங்க பாதி ரூமுக்கு. அண்டு இது எல்லாத்தையும் தாண்டி இந்த மிஷின்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஸோ அவ்வளோதான். மித்தபடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ அடுத்த இடத்துக்கு போகலாம். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இது சவுண்டு கேட்டோம் ஃப்ரெண்ட்ஸ், அங்கே பாருங்கள். அந்த கதவுக்கு பின்னாடி யாரோ இருக்கிறீங்க. யார் இருக்கிறது? ஆள் இருக்கிறீங்களா? ஃப்ரெண்ட்ஸ், ஆளா இல்லை பேயன்ற தெரில. காடு
அண்ணே ஆள் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு எதுவும் பண்ணிடாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லை. காடு இந்த கதவு ஆட்டோமேட்டிக்காக திறக்குது. பேயோட ஆக்டிவிட்டி தான். சூப்பர். ஃப்ரெண்ட்ஸ் அங்கே பாருங்கள் கேப்சரு. என்ன சவுண்டு? ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன். அந்த வாட்ச்மேன் தான் குச்சி வச்சு தட்டிட்டு இருக்கிறான். என்ன பண்ணுறதுன்னு தெரில. நான் நினச்சதுக்கு மேலே ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது. சவுண்டு கேட்குது. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து வாட்ச்மேன் வந்து முடிச்சிருக்கிறோம். யார்? செம்ம ரிஸ்க்கு ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து உங்களுக்கு வந்து நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுற நிலமையில இல்லை. பட்டு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன். பட் எனக்கு இந்த வாட்ச்மேன் தான் கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ், சவுண்டு கேட்குது. ஃப்ரெண்ட்ஸ் இது மேலே ஏறி போய் பார்த்தேன் அப்படின்னா எனக்கு வந்து தெரிஞ்சிடும். ஒரே ஒரு நிமிஷம் நான் ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் லைட் ஆன் பண்ணுறேன். இது எவ்வளோ வீக்காக இருக்குன்றது எனக்கு தெரில. ஸ்ட்ராங்காக இருக்குமா இல்லை வீக்காக இருக்குமான்னு. அப்பா ஐயோ உங்களுக்கு ஒன்றுமே தரல ஃப்ரெண்ட்ஸ். செம்ம இருட்டாக இருக்குது. பட்டு அங்கே தான் யார்? இருங்க, லைட்டாக தான் என்னால் லைட் அடிக்க முடியும். ஸோ இந்த லைட்டு முடிகிற இடத்துக்கிட்ட தான் வண்டி போகுது. சவுண்டு செம்ம ரிஸ்க் இருக்குது. மை காடு. ஒரே ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ், நான் இறங்கிக்கிறேன். ஏன்னா எல்லாத்தையுமே ஒரு ஆளாக ஆப்ரேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சப்பா இந்த கதவு ஏதோ ஒரு சவுண்டு கேட்டுச்சு. சவுண்டு கேட்குது. சரி ரைட்டு, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அந்த இடத்துக்கு போகலாம். இது அடுத்து இது முடிச்சுட்டு நம்ம கிளம்பிகிட்டே இருக்க வேண்டியதான். ஆண்டவா, ஆள் பார்த்துடக்கூடாது. ஓடிடுறா. சப்பா எனக்கு அந்த வாட்ச்மேன் தான் ரொம்ப பயத்தை கொடுத்துட்டான் ஃப்ரெண்ட்ஸ். இது சின்ன இடம் தான் போல் இருக்குது. சவுண்டு யார் அது மேலே இருக்கிறது? உள்ள வாட்ச்மேன்.
ஃப்ரெண்ட்ஸ் மேலே ஆள் இருக்காங்க. இந்த கதவுக்கு அங்கிட்டு சவுண்டு கேட்குது. நீங்கள் இறந்து போயிட்டீங்க அப்படின்றத நான் கேள்விப்பட்டேன். எதனால் இறந்து போனீங்கன்றது எனக்கு தரல. ஸோ நான் தெரிஞ்சுக்கலாமா? ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சவுண்டு. நாய் வேறு வலிச்சிட்டு இருக்குது. பட் இது ரொம்ப ஹைட்டாக இருக்குது. என்னால் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ஏற முடியாது கண்டிப்பாக. தலையில் எல்லாம் சொல்லுறது. என்னால் இதை விட்டு போகவும் மனசு வரல. எது கழுவுறீங்க நான் தெரிஞ்சுக்கலாமா? நான் இந்த இடத்துல உங்களுடைய இடத்துல நான் தனியாக தான் இருக்கிறேன். உங்களால் எதுனாச்சும் என்னை வந்து பண்ண முடியுமா? சவுண்டை கேளுங்க, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நாய் குலைக்கிற சவுண்டு வேறு இரிட்டேட் பண்ணிகிட்டு இருக்குது. சாயினி என் பேர் சொல்கிற மாதிரி இருக்குது. என் பேரையா சொல்கிறீங்க? ஓ, என் பேர் உங்களுக்கு தெரியுமா? வேறு ஆப்ஷனே இல்லை போல். படிக்கட்டில் தான் போகணும் போல் இருக்குது. எதுக்கு இப்படி கத்துறீங்க? ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு என்ன பயனா, இந்த சவுண்டுனால அந்த ஆள் முழிச்சு கிழிச்சு வந்துடுவானோன்னு எனக்கு பயமாக இருக்குது. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடம் செம்ம ரிஸ்க்கு. நான் ரிஸ்க்குன்னு சொல்கிறது உங்களுக்கு வந்து எப்படி கன்வே பண்ணுறதுன்றது தான் எனக்கு தெரில. ஈஸியாக நான் சொல்லிடுறேன் வாயில், ஈஸியாக ரிஸ்க் அப்படின்ற மாதிரி. ஒரு சைடு என்னென்னா பேய், இன்னொரு சைடு என்னென்னா இந்த வாட்ச்மேன் போட்டிருக்காங்க. என்கிட்ட இதெல்லாம் யாருமே சொல்லவே கிடையாது. இப்போ நான் அந்த ஆளை தாண்டி நான் எப்படி போக போகிறேன் அப்படின்றது தெரில. நல்லா சவுண்டு கேட்டுட்ருக்குது. இதுக்கு பின்னாடி வேறு ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது. இந்த ஜன்னல் சைடு. ஃப்ரெண்ட்ஸ், அங்கே பாருங்கள் லைட் இது தெரியுதா? பட் உங்களுக்கு கேமராவில் பார்க்கும்போது லாங்காக இருக்குது. பட்டு அதுவும் ஃபேக்ட்ரி தான். பாருங்கள், ஒரே ஒரு நிமிஷம் அமைதியாக ப்ளீஸ். நான் போயிடுறேன், தயவு செஞ்சு. ஐயோ, ஃப்ரெண்ட்ஸ், வேலை எதுவும் கேப்சர் பாருங்க. Oh my God. ஃப்ரெண்ட்ஸ், அங்கே ஒரு ஃபேக்ட்ரி தெரியுது பாருங்கள். உங்களுக்கு அந்தளவுக்கு கிளியராக தெரியாதுன்னு நினைக்கிறேன். பட் வெளிச்சம் மட்டும் தெரியுது. சுற்றிலும் ஃபேக்ட்ரிங்க எல்லாமே ஓடிட்டுருக்குது, ரன் ஆகிட்டுருக்குது. இந்த ஒரு ஃபேக்ட்ரி மட்டும் அபண்டட் ஆகிருச்சு. இந்த இடத்த பற்றி சொன்னவங்களுக்கும் இதோட ஹிஸ்ட்ரி தரலன்ட்டாங்க.
ஓகே, ஆன் பண்ணிட வேண்டியதான். இந்த இடம்லாம் இல்லை இரும்புங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ, இந்த அரிசிக்கு அதுவும் எறும்புங்க வந்திருக்குது. அரிசி என்ன அது நெல். எண்டிங் பேசலான்னு பார்க்குறேன், பட் எந்த இடத்துல பேசுகிறதுன்றது தரல. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து நான் இந்த வீடியோ வந்து எந்தளவுக்கு கொடுத்துருக்குறேன் அப்படின்றது தரல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ போடுவேனான்றதே தரல. ஏன்னா ஃபுல்லாகவே இருட்டாக இருந்தால் யாருக்கு தான் பார்க்க வரணும்? ஸோ நீங்கள் அவ்வளோ நெட்டு வந்து செலவு பண்ணி பார்க்குறீங்க, அதுக்கு இந்த வீடியோ வந்து ஒர்த்தா அப்படின்றது எனக்கு சுத்தமாக தரல. ஒர்த்து இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க, போட்டேன் அப்படின்னா. பட் இந்த இடம் வந்து செம்ம ரிஸ்க்கு. ஸோ அவ்வளோதான். என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டேன். நான் வந்து இன்னமும் அந்த இடத்துல இருந்திருக்கலாம். ஆக்சுவலாக இன்னும் நான் இந்த இடத்த விட்டு தாண்டலை. வெளியில் வந்து வாட்ச்மேன் இன்னும் முடிச்சு தான் இருக்கிறான். நான் ஏன் அந்த இடத்துலேருந்து வந்துட்டேன் அப்படின்னா, சவுண்டு வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாகவும், அது வாட்ச்மேன் கேட்டு டப்புன்னு இந்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டான், இல்லை வேறு ரன் ஆகிட்டு இருக்கிற ஃபேக்ட்ரி வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டான் அப்படின்னா அது ரொம்ப பெரிய டேஞ்சர் ஆகிடும். ஏன்னா என் கூட வந்து பேசுகிறது கூட எனக்கு வந்து ஆள் கிடையாது இப்போ. ஸோ அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி நான் தனியாக தான் வந்திருக்கிறேன் அப்படின்னும் போது ரொம்ப ரிஸ்க் ஆகிடும். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துலேருந்து வர வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டேன். ஸோ மித்தபடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சிடலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு பயங்கரமான ஒரு வீடியோவில் வந்து நான் வந்து மீட் பண்ணுறேன். பாய்.